தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/4/2025 வெள்ளிக்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் மாலை 4:03 வரை, பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். பங்குனி உத்திரம். முருகப்பெருமான் புகழ்பாடி முன்னேற்றம் காண வேண்டிய நாள். குகனை வணங்கி குறைகளை எல்லாம் தீர்த்து கொள்ள வேண்டிய நாள். கந்தா கந்தா என்று நாம் அவன் பெயரை சொன்னால் இந்தா இந்தா என்று வரங்களை அள்ளித் தருகின்ற நாள். அப்படி அற்புதமான இந்த திருநாளிலே முருகன் புகழ் பாட வேண்டும். திருப்புகழ் பாடினாலே எதிர்ப்புகள் அகலும் என்பார்கள். பஞ்சாமிர்த பிரியன் பாமாலை என்று ஒரு பாடல் உண்டு. ஆபத்து வரும்போது அரவணை திருக்கவுன் 6 கரங்கள் உண்டு. அஞ்சிடும் பகை வந்த போதிலும் அதை வெல்ல ஆயுதம் கையில் உண்டு. தீபத்தை ஏற்றியுன் முகத்தினை தரிசிக்க தீங்குகள் அகல்வதுண்டு. தெய்வமே என்றுன்னை அழைத்ததும் பறந்து வர சிங்கார மயிலும் உண்டு. கோபத்தினால் அன்று நீ வந்து பழனிமலை குன்றத்தில் நின்றதுண்டு. கும்பிட்ட பக்தருக்கு செல்வத்தை கொடுத்து நீ கோவணம் ஏற்றதுண்டு. பாவத்தை தீர்க்கின்ற பரம்பொருள் உனையன்றி பாரினில் யாரும் உண்டோ. பஞ்சாமிர்தத்தினில் அஞ்சாமல் குடிக்கின்ற பழனிமலை தண்டபாணி. வரங்கேட்டு நிற்கின்ற பக்தருக்கு அருள் காட்ட மணிமுகம் 6 உண்டு. மண்டியிடும் பக்தர்களின் தலைகளை தடிக்கின்ற மலர்பாதம் 2 உண்டு. உறங்காமல் விழித்திருந்து உதவுவதற்காக 2 உத்தமிகள் பக்கம் உண்டு. ஓமென்ற பிரணவத்தோடு உனது திருநாமம் உரைத்தோர்க்கு இன்பம் உண்டு என்று அந்த பாடல் எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த பஞ்சாமிர்த பிரியன் பாமாலை போன்ற பாடல்களை எல்லாம் இன்று நாம் பாடி முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். இன்றைக்கு பங்குனி உத்திரம் என்று சொல்கிற பொழுது, உத்திரம் என்பது வீட்டை தாங்குவது. வீட்டை தாங்குவது அந்த காலத்திலே எல்லாம் வீடு கட்டுகின்ற பொழுது உத்திரம் என்று சொல்லி மேலே இருக்கும். அந்த உத்திரம் எப்படி வீட்டை தாங்குகிறதோ அதுபோல வாழ்க்கையை தாங்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடியது இந்த பங்குனி உத்திரம். இன்று நாம் வந்து வழிபடுகின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகும். நிறைய தெய்வ திருமணங்கள் இன்று நடந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. அதனாலே இதை கல்யாண விரதம் என்று கூட சொல்வார்கள். முழுமையாக விரதம் இருந்து அந்த ஆறுமுக பெருமான் சன்னதிக்கு சென்று வழிபட்ட பின்னாலே இன்று கந்தனுக்கு பிடித்த அப்பத்தை படைக்க வேண்டுமாம். அதற்குத்தான் செட்டிநாட்டு பகுதியிலே கந்தரப்பம் என்று சொல்வார்கள். அப்படி கந்தரப்பம் வைத்து படைத்து நாம் வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொண்டால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாக அமையும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று நினைத்தது நிறைவேறும் நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு படிப்படியாக பூர்த்தியாகும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். விரயஸ்தானத்திலே 4 கிரகங்கள் இருந்தாலும் கூட வருமானம் வந்தே செலவாகும். எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு பங்குனி உத்திரம் என்பதனாலே முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்குள்ள இடர்பாடுகள் எல்லாம் அகலும். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் ராசிநாதன் சுக்கிரன் இருக்கும் இடம் என்று எடுத்துக்கொண்டால் பரிவர்த்தனை யோகம், லாபஸ்தானம். எனவே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். இன்றைக்கு நாடாளும் நபர்களாலும் நன்மை உண்டு. தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கின்றது. உயர் அதிகாரிகளின் பகை மாறும். இன்று உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேற நீங்கள் கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து வழிபடுவது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மகிழ்ச்சி கடலிலே மிதக்கின்ற நாள். மனவாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். தொழில் சம்பந்தமாக எடுத்த முயற்சியிலே வெற்றி உண்டு. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிக இனிய நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் நீச்சம் என்றாலும் கூட லாபஸ்தானத்தில் குரு இருக்கின்றார். எனவே துணிந்து செயல்பட வேண்டிய நாள். தொல்லை சேர்ந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்ல வேண்டுமானால் நீங்கள் வழிபாடுகளில் கவனம் செலுத்த வேண்டும். அஷ்டமத்தில் சனி இருப்பதனாலே அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. மதிப்பு மரியாதையும் தக்க வைத்துக் கொள்ள பெரும் பிரயாசம் எடுக்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்படலாம். உத்தியோகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மாலை நேரம் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை எல்லாம் முருகப்பெருமானிடம் உங்களுடைய குறைகளை எல்லாம் சொல்வதன் மூலமாக நல்ல வாழ்க்கை உங்களுக்கு அமையும். பொதுவாகவே இதுபோன்ற சனியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுதோ அல்லது செவ்வாய் பலமிழந்திருக்கின்ற பொழுதோ முருகப்பெருமானை நீங்கள் கும்பிட வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் வித்திடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே குரு இருக்கின்றார். எனவே உத்தியோகத்திலே திடீரென இடமாற்றங்கள் வரலாம். அது நினைக்க இயலாத ஊர்களுக்கு கூட வரலாம். இருந்தாலும் கூட உங்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும் என்றே நீங்கள் கருத வேண்டும். நீங்கள் போராடி அந்த இடம் வேண்டாம், நாங்கள் இங்கேயே நின்று கொண்டு நீடித்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருந்தாலும் 10ல் குரு வந்தால் பதவி மாற்றம் என்று சொல்வார்கள். இந்த குரு பேச்சியாகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். அஷ்டமத்தில் ராகு, அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அதே நேரத்திலே உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள் வந்து அலைமோதலாம். மருத்துவ செலவுகள் உண்டு. மனக்கலக்கமகல மால்முருகனை வழிபடுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பர பொருட்களையும் வாங்கி மகிழ்கின்ற நாள். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உங்களுக்கு வரலாம். சந்திரபலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருப்பதனாலே பொருளாதாரத்தை பொறுத்தவரை கேட்டபோது உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும். ஒரு செலவுக்கு முன்னதாகவே வரவு வந்து உங்கள் கரங்களிலே சேரும். எனவே நீங்கள் அதற்கு கவலைப்பட வேண்டியதில்லை. ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் ஆரோக்கியத்தில் திடீர் தாக்குதல்கள் வரலாம். அப்படி இருந்தால் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. சூரியனோடு புதன் இருப்பதனாலே அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அது கைகூடலாம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் குரு இருக்கின்றார். சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அலைமோதும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்ட காரியங்களில் திடீரென மாற்றங்களை செய்வீர்கள். பயணங்களை கூட மாற்றியமைக்க நேரிடும். அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று நீங்கள் அங்குள்ள முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. பொதுவாக குருவினுடைய ஆதிக்கம் 8ல் இருக்கின்ற பொழுது குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே என்று ஒரு பாடல் கூட உண்டு. எனவே குருமூர்த்தமாக வந்து அருள் தர குமரக்கடவுளை நீங்கள் வழிபட வேண்டியது அவசியமாகும். அங்கனம் குமரக்கடவுள் வழிபாடு உங்கள் குறைகளை இன்று தீர்க்கும். விருச்சிக ராசி நேயர்களே, வியாழனுடைய பார்வை ராசியில் பதிகின்றது. சந்திக்கும் நண்பர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள். தக்க விதத்தில் நீங்கள் வளர்ச்சி காணப் போகின்றீர்கள். பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து நினைவார்கள். மதிப்பும் மரியாதையும் உயரும். மங்கள் நிகழ்ச்சிகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அலுவலகத்திலே மரியாதை கூடும். உங்கள் கை ஓங்கும். சக பணியாளர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். இந்த நாள் மிக இனிய நாள். இன்றைக்கு நீங்கள் கந்த பெருமானை வழிபடுவதன் மூலம் காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, 6ஆம் இடத்திலே குரு, 10லே கேது. 10ல் கேது இருப்பதனாலே உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உறவினர்கள் பகை உருவாகலாம். அங்கனம் உருவாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளை மற்றவர்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தால் கூட உங்கள் முன்னேற்றத்தை சக பணியாளர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சுகஸ்தானத்திலே ராகு, சிறு சிறு தொல்லைகள், கழுத்து வலி, கைவலி, கால்வலி என்று வரலாம். அதே நேரத்திலே 3லே சனி இருக்கின்றார். பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடிந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் கூட அந்த பிரச்சனையை தலை தூக்கலாம். எனவே அண்ணன் தம்பிகளை கொஞ்சம் அரவணைத்துக் கொள்வது நல்லது. விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள் என்று கூட கருதலாம். இன்று உங்கள் விருப்பங்கள் நிறைவேற முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அற்புதமான நாள். இன்றைக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்குழப்பம் அகலும். உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். அடிப்படை வசதிகளை எல்லாம் பெருக்கிக் கொள்வீர்கள். அதிகார அந்தஸ்திற்கு கூட நீங்கள் உயர்த்தப்படலாம். செவ்வாய் பார்வை இருப்பதனாலே இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள். கட்டிய வீட்டை ஒரு சிலர் பழுதுவாக்கவும் நேரிடலாம். பூமியால் யோகம் கிடைக்கும் நாள் இந்த நாள். இந்த பொன்னான நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள நீங்கள் முருகப்பெருமானை, வள்ளி மணாளனை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். கைமாற்றாக கொடுத்த தொகை வரவில்லையே என்று போராடி வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாம். அது மட்டுமல்ல, யாருக்கேனும் பணப்பொறுப்பு சொன்னால் அதில் கூட சிக்கல்கள் வரலாம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் அமைதியையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய நாள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மருத்துவ செலவுகளும் உண்டு. மனக்கலக்கமாக முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது.
மீனராசினியர்களே, உங்களுக்கு கூட்டுக்கிரக யோகம் செயல்படுகின்றது. சூரியனும் புதனும் இணைந்தால் புத ஆதித்ய யோகம் என்று ஒரு யோகம் உண்டு. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கல்விக்காக எடுத்த முயற்சி, கலைக்காக எடுத்த முயற்சி கைகூடும். மாமன் வைத்திரும் வழியில் மனதுக்கினிய சம்பவங்கள் நடைபெறலாம். உதவிக்கரம் எட்டுபவர்களின் எண்ணிக்கை உயரும். தேக்க நிலை மாறி தெளிவு பிறக்கும். நேற்று செய்ய மறந்த பணியை இன்று செய்து முடிப்பீர்கள். அதே நேரத்தில் ஆதாயம் தரும் தகவல் அலைபேசி வழியாக அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.